உங்கள் மனோ நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கையில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, ரசிக பெருமக்களே, சமீப காலத்தில் மறைந்த ஆஷா போஸ்லே அவர்களுக்கு ஸ்ரத்தாஞ்சலி. அதாவது அந்த அம்மா எவ்வளோ பெரிய இந்தியாவுக்கு பெரிய பாடகின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க கூட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுலேயே நான் மிக்க லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சச் எ கிரேட் டேலண்ட். அதாவது இந்தியா முழுக்க அவங்க பெங்காலியில் இருந்து ஹிந்தி மொழியில் மட்டும் இல்லை, மராட்டி, அஸ்ஸாமி, குஜராத்தி, உருது, அது இல்லாமல் எத்தனையோ லாங்குவேஜஸ்ஸு, எவ்வளவோ அவார்ட்ஸு, பத்ம விபூஷன், அப்படிப்பட்ட கிரேட் சிங்கர். இன்னொரு கிரேட் சிங்கருடைய சிஸ்டர், அதாவது லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய ஆஷா போஸ்லே அவர்கள். அது மட்டுமல்ல, பஞ்சம்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கிரேட்டு மியூசிக் கம்போசர், எவர் கிரீன். அதாவது அவர் ஷோலே, அவருடைய படம் அது மட்டும் சொன்னாலே நமக்கு புல்லரிக்கும். அந்த அளவுக்கு ஆர்டி பர்மன் சார் பஞ்சம்தா அப்படின்னு கூப்பிடுவோம். அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி எனக்கு கிடைச்சது. பிகாஸ் ஆஃப் ராம்கோபால் வர்மா அவர்கள், த கிரேட் டைரக்டர். ராம்கோபால் வர்மா அவர்கள் அந்த் அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா சார் படம் ஒன்று எடுத்திருந்தார். அது அந்தம் அப்படின்னு தெலுங்குலேயும் ஹிந்தியில் அந்த். அந்த 2 படத்துலையும் ஹிந்தி பாடுறதுக்கு முன்னாடி என்னை தெலுங்கு பாடுறதுக்கு தான் ஆர்டி பர்மன் சார்கிட்ட கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் சாருக்கிட்ட தெலுங்கு பாடின ஸ்டைலு அதெல்லாம் பார்த்துட்டு, ப்ளீஸ் சிங் இன் ஹிந்தி ஆல்சோ அப்படின்னு சொல்லி அவர் பிளெஸ்ஸிங் கொடுத்து, நான் அது பாடும்போது ஆஷாஜி அந்த ரெக்கார்டிங் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன். ஒரு படம் எங்கள் ஊர் பாட்டுக்காரன். அதில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. இந்த பாட்டில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது மேல் வாய்ஸ் தான் சார் ரெக்கார்ட் பண்ணது வித் ஆர்கெஸ்ட்ரா. அது ரெக்கார்ட் பண்ணுற போது இது பேத்தாஸ் வெர்ஷன் இருக்கான்றது எனக்கு தெரியாது. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க அப்படின்னு சொல்லி ஒரு தொகைரா ஆரம்பித்து நம்ம செண்பகமே பல்லவி ஸ்டார்ட் ஆகும். அது எல்லோருக்கும் தெரியும். அதுக்கப்புறமா சுனந்தா அவர்கள் வச்சு ஒரு டுவேட் மாதிரி பண்ணாங்க. லாஸ்ட் பல்லவியில் இதே செண்பகம் பாட்டில் நான் பாடுவேன், அதையும் பாட வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆஷா போஸ்லே அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் கிடைச்சிது. அவங்கள பார்க்குறதுக்கு, அவங்களுடைய பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்காகவே நான் போயிருந்தேன். அப்போது இந்த மாதிரி ஒரு ஹம்மிங் பண்ணிவிட்டு ஆர்கெஸ்ட்ரைசேஷன் கம்ப்ளீட்டு சேஞ்ச் பண்ணி, இதுவும் 7 to 1, அதாவது ஒரு மார்னிங் 7 மணிக்கு ரெக்கார்டிங் ஆரம்பித்தது தான் அருமையான விஷயம். இசைஞானி அவர்கள் இத்தனை வருஷம் பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். கூட இருந்து ஒர்க் பண்ணி, கூட அந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் மியூசிஷியன்ஸ்க்கு. மார்னிங் 7 o'clock அந்த நோட் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரி சவுண்டிங்கில் அந்த பாட்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் மியூசிஷியன்ஸ்க்கே, எங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கே இருக்கும்போது மியூசிக் லவர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் அப்பப்போ. ஸோ அந்த கலர் கம்ப்ளீட் அந்த சாங்கு பல்லவி சரணம் சேம் டியூன், பட் அவங்க வாய்ஸில் கேட்கும்போது அவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னுடைய சாங் ராமராஜன் சார் மேலே ஷூட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரு.
எக்ஸ்ட்ரானரி. அதாவது அவங்க தமிழ் வராமல் உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன்முகம் உன்முகம் அப்படின்னு வரும். அது ரொம்ப கரெக்ட் பண்ணி டூ லைன்ஸாக அம்மாவை பாட வச்சு இசைஞானி அவர்கள் அது எடுத்த விதம், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இன்றைக்கி அந்த மகா தாய் நம்ம கூட இல்லை, பட் அவங்களுடைய வாய்ஸ் அது அன்ஃபர்கெட்டபுள். அது ஹியூமன் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய குரல் நம்மளோட இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும், ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும், டிவி ஆகட்டும், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் மியூசிக் ஆக்டிவிட்டீஸில் அவங்க வாய்ஸ் இல்லாத விஷயமே இருக்காது. ஸோ சச் ஏ கிரேட்டு லெஜெண்டரி பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அன்றைக்கி அவங்களுடைய பிளெஸ்ஸிங் வாங்கும்போது என்னுடைய வெர்ஷன் ஆஃப் சாங்கு மேல் வாய்ஸ் இவர் தான் பாடினார் அப்படின்னு சொல்லி சார் போட்டு அந்த சாங்கை ப்ரெசென்ட் பண்ணார் அங்கே ஒரு 5 மினிட்ஸு. ஸோ அதில் அவங்க என் வாய்ஸ் கேட்டுட்டு அவ்வளவு என்னை ப்ரைஸ் பண்ணி பாராட்டினாங்க. ஆஷாஜி மாதிரி அவங்க லெஜெண்ட் கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கிறது, அவங்க கூட பாடுறது, அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுன்றது ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு அவங்கள மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு ஆர்டி பர்மன் சாருடைய ரெக்கார்டிங்கில் அந்த தெலுங்கு பாடும்போது அவங்க வந்திருந்தாங்க. அது கடைசியில் அந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி பர்மன் சார் மியூசிக்கில் ராம்கோபால் வர்மா சாருக்கு பாடின அந்த சாங்கு ஊஹல்லே ஓரே கே ఊగిలే ఇటు సాగే అందుకోర అందనాదిరా గాలిలే ఊహలే ఊరేగే ఊగిలే ఇటు సాగే. நல்ல பீட் ஓரியன்டட் சாங்கு. அது தெலுங்கில் நல்ல ஹிட்டு, ஹிந்தியிலேயே கூட நல்ல ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நான் பர்மன் சார் பார்த்த ஒரு இதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அதுபரை பார்க்குறதுக்கு ஆஷாஜி ஸ்டூடியோக்கு வந்திருந்தாங்க. ஸோ 2 பேர் தம்பதியினரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கிரேட் காம்போ. அவங்க ஒரு பக்கம் ஒரு லெஜெண்டு எவர் கிரீன் கம்போசர், ஒரு பக்கம் கிரேட் சிங்கர். அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கு கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது சவுத்தில் அண்ணன் எஸ்பிபிக்கு பிறகு அவங்களோட ஒர்க் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிரேட் சரஸ்வதி அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்றது நினைக்கும்போது இயற்கை, இது கடவுளுடைய சித்தம். பட் அவங்களுடைய குரல் என்றைக்குமே மறக்க முடியாதது, நம்மளோட இருந்துக்கிட்டே இருக்கும். லாங் லிவ். அவங்களுடைய குடும்பத்தினருக்கு சாந்தி கொடுக்கணும் கடவுள். ஸோ ரசிக பெருமக்களோட அவங்கள ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் உங்கள் மனோவில் மறுபடியும் இன்னொரு எபிசோடில் நான் இன்னொரு அற்புதமான பாட்டோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மனோ. நன்றி, வணக்கம்.